ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்தனகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எதாவது டவுட் இருந்ததுன்னா, கோல்ட் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், சொல்யூஷன் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் @gmail.com இமெயில் பண்ணுங்க. இமெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் ரிவ்யூ பற்றி பார்ப்போம். நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டானது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்மால் கேப் கேட்டகரி வகையை சார்ந்ததாகும். இந்த ஃபண்டோட ஒரு யூனிட்டோட விலை பார்த்தீங்கன்னா 2010 ஆரம்பமான போது 10 ரூபா இருந்தது. இன்னைக்கு ஒரு யூனிட்டோட விலை பார்த்தீங்கன்னா 120 ரூபா இருக்கு. கடந்த 12 வருடங்கள்ல ஒரு யூனிட்டோட விலை 10 ரூபாயில இருந்து 120 ரூபா இருக்கு. இது 12 வருடங்கள்ல 12 மடங்கு வளர்ச்சி ஆகும். ஏன்னா கடந்த 10 வருட சராசரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 30% ஆகும். இந்தியாவில இருந்து வேற எந்த ஒரு ஃபண்ட்லையும் இந்த ஃபண்டை தவிர்த்து 10 வருட சராசரி ரிட்டர்ன் 30% கொடுத்ததில்ல. இன்னைக்கு இந்த வீடியோல நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டோட ரிவ்யூ பற்றி விரிவாக பார்க்கலாம். நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டோட பேசிக் டீட்டெயில் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்சர் ரேஷியோ 80 பைசா. இதுவே ரெகுலர் ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா ₹1.80 இருக்கு. இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பெஞ்ச்மார்க் நேம் SPBSE டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். இந்த ஃபண்டை நிர்வகிக்கும் மொத்த சொத்து மதிப்பு 28,779 கோடி. ஸ்மால் கேப் ஃபண்டுகளில் அதிக உள்ள அசெட் உள்ள ஒரு ஃபண்டுனா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு தான். இந்த ஃபண்டை தொடங்கின வருடம் 1 ஜனவரி 2013. இது டைரக்ட் ஃபண்டு. ரெகுலர் ஃபண்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2010 ஆரம்பமானது. இந்த ஃபண்டில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ₹5,000 பண்ண வேண்டும். அதுபோல் எஸ்ஐபியில் இருந்து முதலீட்டு ஆரம்பிக்கும் போது ₹100 முதலீட்டு ஆரம்பிக்கலாம். இந்த ஃபண்டில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டை 1 மந்த்துக்கு முன்னாடி செல் பண்ணிங்கன்னா 1% எக்ஸிட் லோடு இருக்குது. 1 மந்த்துக்கு பிறகு செல் பண்ணும்போது எக்ஸிட் லோடு எதுவும் கிடையாது. அதுபோல் இது ஓப்பன் எண்ட் ஃபண்டுனால லாகின் பீரியட் எதுவும் இல்லை. இந்த ஃபண்டோட டர்ன் ஓவர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 28.15%. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டில் இருந்து கிட்டத்தட்ட 17 துறைகளை சேர்ந்த 171 கம்பெனியில் முதலீடு பண்ணியிருப்பாங்க. சாதாரணமாக எல்லா ஃபண்ட்லையும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 50 முதல் 60 கம்பெனிகளில் தான் முதலீடு பண்ணுவாங்க. இந்த ஃபண்டோட அசெட் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 171 கம்பெனிகளில் முதலீடு பண்ணியிருக்காங்க. இதில் அதிகபட்ச ஹோல்டிங் உள்ள செக்டர்களை பற்றி பார்க்கலாம். கேபிட்டல் குட்ஸில் அதிகபட்சமாக 17.16%, ஃபினான்சியல் 12.81%, கெமிக்கல் 9.2%, டெக்னாலஜி 7.72%, சர்வீசஸ் 7.06%, கன்சூமர் ஸ்டேபிள் 7.02%, ஆட்டோமொபைல் 5.92%, ஹெல்த் கேர் 5.51%, மெட்டல் அண்ட் மைனிங்ஸ் 4.4%, கன்ஸ்ட்ரக்ஷன் 4.1%, மெட்டீரியல் 3.64% மற்றும் டெக்டைல்ஸ் 3.45%. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டில் இருந்து மொத்தம் 170 கம்பெனியில் முதலீடு பண்ணியிருக்காங்க. இதில் அதிகபட்ச ஹோல்டிங் உள்ள 10 நிறுவனங்களை பற்றி பார்க்கலாம். அதிகபட்சமாக டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா, KPIT டெக்னாலஜி, கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் பேங்க், NIIT, HDFC, தேஜஸ் நெட்வொர்க், பூனாவாலா ஃபின் கார்பரேஷன், கார்பரண்டா யூனிவர்சல், நவீன் ஃபோரின் இன்டர்நேஷனல் மற்றும் எலாண்டா ஸ்பெக் இந்தியா. இந்த 10 நிறுவனங்களில் தான் அதிகபட்ச ஹோல்டிங் இருக்குது. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டோட ரிட்டர்னை பற்றி பார்க்கலாம். சார்ட்டில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 2010 ஆரம்பமான போது ஒரு யூனிட்டோட விலை 10 ரூபா இருந்தது. இன்றைக்கி ஒரு யூனிட்டோட விலை பார்த்தீங்கன்னா 120 ரூபா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 999% வளர்ச்சியாகும் 12 வருடங்களில் மட்டுமே. 2013 வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டோட விலை ₹10.98 தான் இருக்குது. அப்படி ஒரு நல்ல கொஞ்சமாக ஏறி மறுபடியும் 2018 ஒரு பீக்கில் பார்த்தீங்கன்னா ₹50.66 இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2020 வரை குறைவாக தான் இருக்குது. 2020 பிப்ரவரி வரை கூடனா பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 11% குறைவாக தான் இருக்குது. மறுபடியும் கொரோனா டைமில் நல்ல ஒரு ஃபால் டவுன் ஆகிருக்கு. 2018 ஜனவரி பீக்கில் இருந்து 2020 கொரோனா மார்ச் வரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45% டவுனில் தான் இருக்குது. இதுக்கு தான் சொல்லுது ஸ்மால் கேப் ஃபண்டில் எப்போவுமே வாலட்டைல் இருக்கும்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 2 வருஷம் பார்த்துட்டிங்கன்னா 2 வருஷமாக -45% தான் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஏறுமுகமாகவே இருக்குது. அப்போ ஏற ஆரம்பித்து மறுபடியும் 2021 மேலாம் பார்த்தீங்கன்னா 141%, 2022 ஜனவரியில் பார்த்தீங்கன்னா 252%. எப்போ ஒரு பெரிய ரிட்டர்ன் தான். இதுக்கு தான் ஸ்மால் கேப் ஃபண்டில் சொல்லுவாங்க அதிக ரிஸ்க்கு அதிக ரிட்டர்ன் சொல்லிட்டு. ஆனால் ஸ்மால் கேப் கேட்டகரியில் மற்ற எல்லா ஃபண்டுகளிடையும் இந்த ஃபண்டு நல்லா தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மறுபடியும் 2022லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டைல் தான் இருக்குது, அதிகமாக இருந்திருக்கு. 2022 ஆகஸ்ட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய வாலட்டைலாம் கொஞ்சமாக தான் வாலட்டைலாக இருக்குது. இந்த மார்ச்சுக்கு பிறகு 2023 மார்ச்சுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்னு தான் ஏறுமுகமாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு யூனிட்டோட விலை ₹120 இருக்குது. ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டில் ஒரு பெஸ்ட்டு ஃபண்டுன்னா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு தான்.
நம்ம ஒரு ஃபண்டோட ரிட்டர்ன் எப்படி கம்பேர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க பெஞ்ச் மார்க்கை விட அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கணும். அது மாதிரி அந்த கேட்டகரியில் உள்ள ஃபண்டுகளில் அது நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸில் முதலீடு பண்ணியிருக்காங்க. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டோட ரிட்டர்னை நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 1 மந்த் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டை 6.7% கொடுத்துருக்கு ரிட்டர்ன். நிஃப்டி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் 5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 மந்த் ரிட்டர்ன் பார்க்கும்போது நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு 20.1%, நிஃப்டி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 19%. 6 மந்த் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் 17.7, நிஃப்டி ஸ்மால் கேப் 10% கொடுத்துருக்கு. 1 இயர் பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 40.09%. நிஃப்டி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 30.1% தான் கொடுத்துருக்கு. 3 இயர் பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு 48.1% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 36.5% தான். 5 இயர் பார்த்தீங்கன்னா கூட அது மாதிரி தான். நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா 22.5%, நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 12.9% தான். கிட்டத்தட்ட நம்ம 1 மந்த் 3 மந்த் 6 மந்த் ரிட்டர்னை கூட விட்டுடலாம். 1 இயர் பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இண்டெக்ஸை விட 25% அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான். கிட்டத்தட்ட 25% பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை விட அதிகமான ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. அதுபோல் 5 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 13 22, கிட்டத்தட்ட 2 டைம்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்கன்னா தாராளமாக நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டோட ரிட்டர்னை இண்டெக்ஸ் கூட கம்பேர் பண்ணோம். இண்டெக்ஸை விட நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது போல் பார்த்தீங்கன்னா இப்போ நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டோட ரிட்டர்னை மற்ற ஸ்மால் கேப் ஃபண்டுகளோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப்போட ஆக்சிஸ், கோட்டக் ஸ்மால் கேப், கனரா ரூபிகோ ஸ்மால் கேப் மற்றும் ஐசிஐசிஐ ஸ்மால் கேப் ஃபண்டோட ரிட்டர்ன் பண்ணலாம். 1 இயரில் பார்த்துட்டிங்கன்னா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு தான் அதிகபட்சமாக 40 கிட்டத்தட்ட 41% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆக்சிஸ் 30, கோட்டக் ஸ்மால் கேப் 26 அண்ட் கனரா ஸ்மால் கேப் 27 அண்ட் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஸ்மால் கேப் ஃபண்டு 30%. 3 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கூட 3 இயர்லையும் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் தான் 48.09 இருக்குது. ஆக்சிஸ் 39.28, கோட்டக் ஸ்மால் கேப் 44.31, கனரா ரூபிகோ ஸ்மால் கேப் 45.98, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஸ்மால் கேப் 45.21 இருக்குது. 5 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 5 இயரில் வந்து ஆக்சிஸ் ஸ்மால் கேப் நல்லா இருக்குது, 24.08. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 5 இயர் ஆவரேஜ்லையும் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப்லாம் 22.52% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 7 இயரில் பார்க்கும்போது கேட்டகரியில் அதிகபட்ச ரிட்டர்னாக நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு தான் 22.97%. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் 20.86, கோட்டக் ஸ்மால் கேப் 7 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் 22.97, ஆக்சிஸ் ஸ்மால் கேப் 20.86, கோட்டக் ஸ்மால் கேப் 19.89, நெக்ஸ்ட்டு ஐசிஐசிஐ ஸ்மால் கேப் 18.47. அடுத்து 10 இயர் பார்த்தீங்கன்னாலும் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் தான் அதிகபட்சமாக 29.3%. இது எக்ஸ்ட்ராடனரி ரிட்டர்ன், வேறு எந்த ஃபண்டுமே கொடுக்கல. இதனால தான் இந்த ஃபண்டோட ஒரு யூனிட்டோட விலை 2010 ஆரம்பம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2010 செப்டம்பர், ஆல்மோஸ்ட் 2010 எண்டில் தான் இந்த ஃபண்டு ஆரம்பமானது. அப்போது ஒரு யூனிட்டோட விலை 10 ரூபா இருந்தது, இன்றைக்கி 120 ரூபா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 இயர் ஆவரேஜ் 29.3% ரிட்டர்ன் தான். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய ஆக்டிவ் ஃபண்ட்லாம் இண்டெக்ஸை விட கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஆனால் நிப்பான் இந்தியாவை பற்றி அப்படி சொல்லவே முடியாது. கிட்டத்தட்ட இண்டெக்ஸை விட 2 மடங்கு அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு 30% ரிட்டர்ன் வேறு எந்த இதுலேயும் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அதுபோல் பார்த்தீங்கன்னா கோட்டக் ஸ்மால் கேப் ஃபண்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, 23.38. அதுக்கு அடுத்தபடி ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஸ்மால் கேப் ஃபண்டு, ஆக்சிஸ், நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் மற்றும் கோட்டக் ஸ்மால் கேப் கம்பேர் பண்ணும்போது கம்மி தான், ஆனாலும் பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எதுவும் டவுட் இருந்ததுன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் @gmail.com இமெயில் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.